வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நிறைய பேருக்கு முதுகு வலி உள்ளவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் சொல்லிடுவாரு, அதனால டாக்டர்கிட்ட போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, ஆப்ரேஷன் சொன்னால் அதை பண்ணிக்கலாமா வேணாமா. மூன்றாவது ஒரு சந்தேகம் இருக்கு, நிஜமாவே இந்த முதுகு வலிக்கு ஆப்ரேஷன் தேவையா அப்படின்ட்டு. இதை பத்தி தான் சுருக்கமா நம்ம இன்னைக்கு பேச போறோம். முதுகு வலிக்கு ஆப்ரேஷன் தேவையா? நிறைய பேருக்கு இப்போ முதுகு வலிங்கிறது பரவலாக காணப்படுகிறது. இந்த முதுகு வலிக்கு நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். வயதுக்கு தகுந்தாற்போல் காரணம் மாறுபடும். எல்லா முதுகு வலிக்கும் ஆப்ரேஷன் தேவைப்படாது. எந்த டாக்டரும் உங்களுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டு காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. முதுகு வலி உள்ளவங்களுக்கு 10% மட்டும்தான் ஆப்ரேஷன் தேவைப்படுது. மீதி 90% ஆப்ரேஷன் இல்லாமலேயே, அறுவை சிகிச்சை இல்லாமலே சரி செய்ய இயலும். இந்த முதுகு வலிக்கு எந்தெந்த சிம்டம்ஸ் இருந்தா ஆப்ரேஷன் பண்ணணும், எந்தெந்த சிம்டம்ஸ் இருந்தா சர்ஜரி தேவையில்லை, ஆப்ரேஷன் தேவையில்லை, அறுவை சிகிச்சை தேவையில்லைங்கிறத உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். நான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி எல்லா முதுகு வலியும் முதுகு சவ்வு விலகுவதால் வருவதல்ல. இந்த வயதினருக்கு ஏற்றவாறு முதுகு வலி காணப்படும். எதனால முதுகு வலி வருங்கிறது என்பதை ஒரு தேர்ந்த மருத்துவர் மட்டுமே கணிக்க இயலும். வெறும் எம்ஆர்ஐ டெஸ்டோ, வெறும் பிளட் டெஸ்டோ, வெறும் எக்ஸ்ரேவோ வைத்து இதுதான் முதுகு வலிக்கு காரணம் என்பது மருத்துவர் அல்லாதோர் கணிக்க இயலாது. ஒரு டாக்டர் இல்லாம வேற யாருமே இது கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அந்த டெஸ்டையும் பார்க்கணும், உங்களையும் சில டெஸ்ட்டுகள் செய்து பரிசோதிக்கணும், கிளினிக்கலா பார்க்கணும். மருத்துவ ரீதியாக பரிசோதித்த பின்புதான் என்ன காரணத்தால் உங்கள் முதுகு வலி வருகிறது முடிவு செய்யலாம். அதை தவிர அந்த முதுகு வலியின் தீவிரத்தன்மையை பொறுத்து தான் சர்ஜரி அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படும். அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி செய்ய வேண்டும் என்றால் ஆரம்ப காலகட்டத்திலேயே மருத்துவரை அணுக வேண்டியது மிக மிக அவசியம். என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சர்ஜரி தேவை? நம்ம ஏற்கனவே சொல்றோம், ஆபத்தான முதுகு வலி அப்படின்னு சொல்றோம். ரொம்ப அதிகமான முதுகு வலி, கால் பரவி வீக்னஸ் இருக்கு, நடக்க முடியாம வலுவிழந்து போன்ற என்றால் உடனடியாக மருத்துவரை அணுகணும். இரண்டாவது, உங்கள் கால்கள் செயலிழந்து போட்டுன்னு வச்சுக்கோங்க, நடக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உடனடி அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். மூன்றாவது, எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தால், சில எலும்பு முறிவு வகைகளுக்கு முதுகெலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தால் அதற்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். நான்காவது, ஏதாவது விபத்தின் மூலமாக லிஸ்திசிஸ் என்போம், அந்த முதுகு எலும்புகள் ஒன்றுடன் ஒன்று விலகி இருந்து ஸ்பைனல் கார்டை அழுத்தம் போகும்போது ஆப்ரேஷன் தேவைப்படலாம், அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். ஐந்தாவது, உங்களுக்கு நீர், அதாவது சிறுநீர் மலம் கழிக்கிறது கண்ட்ரோல் இல்லாமல் போதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பைனல் கார்டுங்கிற தண்டுவடம் என்பது மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை. இந்த 5 காரணங்கள் தான் அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஸோ இதுல 5 காரணத்துல ஏதாவது ஒன்று இருந்தா உங்கள் மருத்துவர் உங்களுக்கு அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா முதுகு வலியும் முதுகு சவ்வு விலகுவதால் வருவதல்ல. பல காரணங்கள் இருக்கின்றன. முதுகு சவ்வு விலகுவது என்பது ஒரு பரவலாக அறியப்பட்ட ஒரு காரணம். தசைகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அல்லது நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அல்லது முதுகு தண்டுவடத்தில் கஞ்சனிட்டலாவே பிறக்கும் போதே குறுகிய தன்மையுடன் இருந்தால், அதில் ஏதாவது இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இருக்கலாம். ஸோ ஒரு தேர்ந்த மருத்துவர் மட்டுமே உங்களுடைய முதுகு வலிக்கான காரணத்தை கண்டறியலும். இந்த ஆபத்தான முதுகு வலி இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகவும். மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள், எல்லா விதமான முதுகு வலிக்கும் சர்ஜரி ஒரு தீர்வாகாது, அறுவை சிகிச்சை தீர்வாகாது. ஆகையினால் டாக்டர்கிட்ட போன உடனே அறுவை சிகிச்சை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற பயத்தை
முதலில் நீக்கிக் கொள்ளுங்கள். மருத்துவரை அணுகி உங்களுடைய முதுகு வலிக்கு என்ன காரணம் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு சிகிச்சை அளிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு எனக்கு L4 L5 டிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கான காரணம் வேற மாதிரி இருக்கும். ஏனென்றால் முதுகு என்பது வெறும் முதுகு சவ்வில், அதாவது டிஸ்க் மட்டுமே கிடையாது. அதை சுற்றி தசைகள் இருக்கின்றன, தசை நார்கள் இருக்கின்றன, நரம்புகள் இருக்கின்றன, போக சிறு சிறு சந்திப்புகளும் இருக்கின்றன, ஜாயிண்ட்டுகளும் இருக்கு பேக் போன்ல. ஸோ எந்த இதுல இருந்து முதுகு வலி வருகிறது, எது பண்ணா சரியாகும் என்பதை ஒரு மருத்துவர் மட்டுமே கணிக்க இயலும். எல்லா முதுகு வலிக்கும் எம்ஆர்ஐ எடுத்துக்கொண்டு எக்ஸ்ரே எடுத்துக்கொண்டு டயக்னோசிஸ் நீங்களா பண்ணாதீங்க. மருத்துவரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள், தெளிந்து கொள்ளுங்கள். அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டால் உங்கள் சந்தேகங்களை மருத்துவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அறுவை சிகிச்சைக்கு தேவைன்னா அதை பண்ணிக்கோங்க. ஆபத்தான முதுகுவலி நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா எந்த விதமான தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். ஏனென்றால் ஆபத்தான முதுகுவலி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடும். ஸோ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு அறுவை சிகிச்சை, எல்லா முதுகுவலிக்கும் அறுவை சிகிச்சை தேவைப்படாது. குறைந்தபட்சம் 10-12% நோயாளிகளுக்கு மட்டுமே அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. எந்தெந்த விஷயத்துக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுங்கிறத ஒரு 5 காரணங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இது உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதுகு வலியிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.